ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வின்லாண்ட் சாகால எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். எடுத்தனே ஆசலோட படகை தான் காமிக்கிறாங்க. அவங்க என்னன்னா அவங்களோட சொந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க ஒரு வருஷம் கழிச்சு. அப்படியே ஊர்ல இருக்க எல்லாரும் ரொம்ப மரியாதையா வரவேற்கிறாங்க. அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு குரோமுன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் தான் தலைவரா இருக்காரு. பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆஸ்லாட ரொம்ப நல்லாவே வரவேற்கிறாங்க. அந்த பெண்களுக்கு அவர் ஆட்டையை போட்டு வந்த அந்த நெக்லஸ் எல்லாத்தையும் வந்து வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த கிராமத்தோட தலைவரை காமிக்கிறாங்க. அந்த ஆளு பேரு குரோம். அந்த ஆள் தான் வந்து அடிக்கடி ஆஸ்லாடுக்கும் ஆஸ்லாடோட கூட்டாளிகளுக்கும் பணம் அனுப்பிச்சு விடுறது. அப்ப அந்த ஆள் வந்து ஆஸ்லாடு கிட்ட சொல்றாப்ல, உங்க குரூப் மட்டும் இந்த வருஷம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? மொத்தம் 97 பேர் இருக்கீங்க. ஒரு ஆளுக்கு 4 சில்வர் காயின் செலவு பண்றீங்க. அது மட்டும் இல்லாம பன்னிக்கறி சரக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு கிட்ட சொல்ல, ஆஸ்லாடும் உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் ஏகப்பட்டது சம்பாரிச்சிருக்கேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு தர்றேன், என் கூட்டாளிகளை நல்லபடியா பாத்துக்கங்க, அவங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடும் சொல்ல, நீ பணம் கொடுத்துட்டா நான் எதுவும் சொல்ல போறது இல்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு பேரு ஹோர்லாண்டா. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து கேக்குறாப்ல. அதுக்கு அந்த ஊர் தலைவரும், இந்த பொண்ணா, இந்த பொண்ணு ஒரு அரசனோட பொண்ணு, அரசன் வந்து போர்ல செத்து போயிட்டு அதனால அவங்க குடும்பமே காணாம போச்சு, இந்த பொண்ணு அடிமை சந்தையில இருந்து இப்பதான் ரீசெண்டா வாங்கிட்டு வந்து ரொம்ப அதிகமான காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது, எதை சொன்னாலும் மச நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த நேரத்துல அந்த சைடு தோர்ஃபின் வந்து நடந்து வரான். அப்ப ஆஸ்லாடு வந்து தோர்ஃபினை பார்த்துட்டு, அப்ப அந்த பெரியவர்கிட்ட, பெரியவரே நான் இப்போ ஒரு சண்டை போட போறேன், அதுக்கு நீங்க சாட்சியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்கிறா. அப்ப அந்த பெரியவரு, என்னடா சொல்ற, சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காப்ல. அப்படியே அந்த பெரியவரு வந்து சண்டையை தொடங்கி வைக்கிறாப்ல. ஓடினோட பேரால இங்க சண்டை நடக்க போகுது. ஒரு சைடு தோர்ஃபினும் உன்ன சைடு ஆஸ்லாடும் நிக்கிறாப்ல. தோர்ஃபின் என்னன்னா அவங்க அப்பாவோட சாவுக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல வந்து நிக்கிறா. அதுக்கு எதிரா ஆஸ்லாடு வந்து சண்டை போடுறதுக்கு நிக்கிறா. உங்களோட சண்டை வந்து நேர்மையாவும் உங்களுக்கு பிடிச்ச ஆயுதத்தை கையில வச்சு சண்டை போடணும்னு கேட்டுக்கிறேன், உங்க சண்டையை நீங்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்படி தோர்ஃபின் ஒரு போஸ்ல வந்து நிக்கிறான். டக்குன்னு ஆஸ்லாடு பார்த்துட்டு, என்னடா நீ வளர்ந்துட்ட, எத்தனை வயசாகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படியே வந்தால் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு தோர்ஃபின் ஓடி வந்து கழுத்துக்கு கத்தியை விட்டுறான். ஒரு செகண்ட் நூல் கேப்ல ஆஸ்லாடு அந்த இதுல இருந்து தப்பிக்கிறாப்ல. அப்படி சுத்தி இருக்கவங்கள மறண்டு போறாங்க. அப்படியே விடாம தோர்ஃபின் பட்டார் 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 பட்டார்னு அடிக்கிறான். ஆஸ்லாடு வந்து தடுத்துக்கிட்டே இருக்காப்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காப்ல. அப்படியே ஒரு கட்டத்துல வாளை வச்சு பட்டார்னு அடிக்கிற தோர்ஃபின் டக்குன்னு கணிச்சு அங்கிருந்து தப்பிடுறான். அப்படியே மறுபடியும் வந்து வேகமா அட்டாக் பண்றான். ஒரு கட்டத்துல ஆஸ்லாடோட வாளை அப்படியே பறக்க விட்டேன். அப்படியே ஆஸ்லாடு அவன் கையை பிடிக்க போக டக்குன்னு அங்க இருந்து விலகிடுறான் தோர்ஃபின். அப்படியே அந்த கேப்ல ஆஸ்லாடு வந்து கத்தி எடுத்துறான். எடுத்துட்டு அப்படியே தோர்ஃபின் பேச்ச கொடுக்குறான். உங்க அப்பா பேர் என்னது முத? தோ தோ அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அவங்க அப்பாவோட பேர் தெரியாம நடிச்சிட்டு இருக்கான். தோர்ஸ், நான் மறந்துட்டேன், உண்மையிலே நான் தான் உங்க அப்பாவை கொண்டனா? இல்ல, ஏகப்பட்ட பேர் நான் கொண்டிருக்கேனா, அதனால எனக்கு மறந்து போச்சு. அதே மாதிரி உங்க அப்பா எப்படி செத்தாரு, எப்படி கொண்டோம், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து தோர்ஃபினை வெறியேத்திட்டு இருக்கான். அதுக்கு தோர்ஃபின், என்ன கைதியை பிடிச்சு வச்சுட்டு ஒரு கோலை மாதிரி தானடா எங்க அப்பாவை ஏமாத்தி கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாட பார்த்து தோர்ஃபின் சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமாமா, ஞாபகம் வந்துருச்சு, ஆமால அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறியேத்துறான். வெறியான தோர்ஃபின் அவனோட சுயநலவை இழந்துட்டு அவனை அடிக்க போறான். பார்த்தான்னு அவனை வெறியேத்தி அவனை வேணும்னே வந்து கிறுக்கு பிடிக்க வச்சிருக்கான் ஆஸ்லாடு. வெறியான தோர்ஃபின் அவனை வெட்ட போக இதவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஸ்லாடு அப்படியே அவனை கையை முறுக்கி அவனை படுக்க போட்டு கையை உடச்சு விட்டுறாப்ல. ஈஸியா அவனை கிறுக்கு பிடிக்க வச்சு ஏமாத்தி தோக்கடிச்சிட்டாப்ல. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு விருந்து மாதிரி ஆஸ்லாடோட கூட்டாளிகள்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒருத்தவன் வரான், என்னடா படகை பாதுகாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் கேட்க, அங்க தோர்ஃபின் இருக்கானப்பா, அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அதுக்கு பீச் ஒண்ணு இருந்துகிட்டே, ஆமா ஆமா அவனை தனியா விடுங்க, அது அவங்க அப்பாவோட படகு, அவன் அங்க இருக்கிறதா வந்து கம்ஃபர்டபுளா நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஒண்ணு பேசிட்டு இருக்கான். அப்ப ஆஸ்லாட காமிக்கிறாங்க. ஆஸ்லாடு வந்து தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தவன் வரா, ஊர்க்கார வந்து ஆஸ்லாட் கிட்ட, நீங்க சூப்பரா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்றான், நீங்க அவனை கூட வச்சிருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு தானா, நீங்க தூங்கும் போது உங்களை வெட்டிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆஸ்லாடு கிட்ட கேட்க, அதுக்கு ஆஸ்லாடு சொல்றாப்ல, அவன் ஒரு வாரியர், அவன் என்னைக்குமே நேர்மையா சண்டை போடணும்னு தான் நினைக்கிறான், அதுதான் அவனோட கௌரவம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான், அதனால அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்க. அப்படியே அந்த சைடு அந்த ஹோர்லாண்டுன்ற பொண்ணு கால் தடிக்கி விட்டு சாப்பாடை கீழே கொட்டிடுச்சு. அப்ப அந்த குரோம் பெரியவர் வந்து அந்த புள்ளைய போட்டு அடிக்கிறாப்புல, ஏன் கீழே கொட்டின, நீ இன்னும் பிரின்சஸ் நினைச்சிட்டு இருக்கியா, நீ ஒரு அடிமை, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. அதை பார்த்துட்டு ஆஸ்லாட் வந்து, எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுமா, அவனுக்கே தெரியல, இவனே பணத்துக்கு அடிமை, இவன் பணத்தை கொடுத்து வாங்கின ஒரு பொண்ணுக்கு இவன் மாஸ்டர் ஆக முடியுமா,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பேசிட்டு இருக்காரு. ஏன் இங்க இருக்க எல்லாருமே ஒரு வகையில அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படியே அங்க இருந்து தோருஃபினை வந்து காமிக்கிறாங்க. தோருஃபின் என்னன்னா படகுல அவன் மட்டும் தனியா உட்காந்துருக்கான் அந்த குளிர்ல. அப்ப அவங்க அப்பாவோட குரல் கேக்குது. என்னடா வருத்தமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. அப்பான்னு சொல்லிட்டு இவன் பாக்குறான். பார்த்தா அவங்க அப்பாவோட நினைவு அவனுக்கு வருது. அவங்க அப்பா சொல்றாரு, ஏன்பா பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? நான் உனக்கு சொல்லி பார்த்துட்டேன், பழியெல்லாம் யாரையும் வாங்கக்கூடாது. ஒன்னு தெரிஞ்சுக்க தோருஃபின், இந்த உலகத்துல யாருக்குமே எதிரி கிடையாது, உனக்கும் கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள்லன்னா ஒரு நாள் நீ இதை புரிஞ்சுக்கிருவ. ஒரு உண்மையான வீரனுக்கு ஆயுதம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அவனை யாரோ தொடுற மாதிரி தெரியுது. டக்குன்னு அவனோட கத்தி எடுத்து சர்ன்னு அவங்க பக்கத்துல நீட்டுறான். பார்த்தா ஹோர்லாண்டுன்ற அந்த பொண்ணு தான் வந்திருக்கு கையில சாப்பாடோட. டக்குன்னு பயந்து போய் கீழே விழுந்துருது. அப்படியே அந்த பிள்ளை சொல்லுது, மாஸ்டர் குரோம் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாரு, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குது. அப்படியே அந்த பிள்ளை தோருஃபினை பார்த்துட்டு, நீங்க ஒரு அடிமையான்னு சொல்லிட்டு தோருஃபினை பார்த்து கேக்குது அந்த பிள்ளை. அதுக்கு தோருஃபின் இருந்துகிட்டு, நான் அடிமைலாம் கிடையாது, நான் ஒரு வாரியர்ன்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி தோருஃபின் சொல்றான், நான் மட்டும் ஒரு இடத்துல இருந்திருந்தேனா குரோமை நேரத்துக்கு கொண்டிருப்பேன், என்னை தடுக்க வந்த எல்லாத்தையும் நேரத்துக்கு கொண்டு குவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபின் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பிள்ளை இருந்துட்டு, கொல்றதா, அதெல்லாம் நான் யாரையுமே பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப நீ கடைசி வரைக்கும் அடிமையாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபின் சொல்றான். அப்ப அந்த பிள்ளை யோசிச்சுக்கிட்டு அப்படியே சொல்லுது, நான் இங்க இருந்து ஓடிடுவேன், இங்க இருந்து கடலை தாண்டி ரொம்ப தூரம் போகணும், போய் அங்கிட்டு போய் வாழலாம்னு நினைப்பேன். ஆனா அங்கேயும் இதே மாதிரிதான் இருக்கும், எங்க பார்த்தாலும் போர்களும் எங்க பார்த்தாலும் அடிமையோட வியாபாரங்களும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சோகத்துல பேசிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு தோருஃபின் சொல்றான், இங்க இருந்து ரொம்ப தூரம் ஏகப்பட்ட கடல்களை கடந்து ஒரு மிகப்பெரிய நிலம் இருக்கு, எங்க பார்த்தாலும் பசுமையான புல்வெளிகள், அங்க அமைதி மட்டும் இருக்கு, அங்க அடிமைகள் இல்ல, அங்க போர்கள் இல்ல, அங்க சண்டைகள் இல்ல, அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, அங்க யாருக்கும் யாரும் அடிமையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடம், அந்த இடம் பேர் தான் வின்லாண்டுன்னு சொல்லிட்டு தோருஃபின் அந்த பிள்ளை கிட்ட சொல்ல, அந்த பிள்ளையும் ஒரு செகண்ட் அந்த மாதிரி ஒரு இடம்லாம் உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி டென்மார்க்கோட அரசனை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பெரும் படம் திரண்டு இருக்காங்க. ஃபுல்லா ஜோம் வைக்கிங்ஸ் தான் நிக்கிறாங்க. அப்ப டென்மார்க் அரசன் ஃப்ளோக்கி கிட்ட கேட்கிறான், எல்லாமே வந்தாச்சா, எல்லாமே தயாரான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு ஃப்ளோக்கியும் எல்லாமே தயாராயிடுச்சு, நீங்க உத்தரவு கொடுத்த நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி அப்ப குனட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் அரசன் கேட்கிறான். அந்த குனட்ன்றவ யாருன்னு பார்த்தோம்னா இந்த டென்மார்க் அரசனோட பையன் தான் குனட். அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி கிட்ட கேட்க, இங்க பக்கத்துல ஜெல்லிங்ல தான் இருக்காரு, இப்பதான் அந்த இடத்துக்கு சேர்ந்தாரு, அதனால அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி சொல்ல, சரி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் அரசனும் பேசிட்டு இருக்கான். அப்ப ஒரு ஆளு, அரசு நம்ம குனட் தேவையில்லாம அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அவரோட பேரு ராக்னர். அதுக்கு அந்த அரசன் இருந்துட்டு, அவன் எனக்கு அடுத்து அந்த அரசாட்சிக்கு போட்டி போட போறவன், அவன் கண்டிப்பா பேட்டில் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அதுக்கு அந்த ராக்னர் இருந்துகிட்டு, அவருக்கு எந்த ஒரு அனுபவமே இல்ல அரசே, அவரை எதுக்கு கூட்டு போறீங்க, வேணாம் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, இப்படியே இருந்தா என்ன பண்றது, அவனோட சேஃப்டி மேல எனக்கு அக்கறை இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசனும் பேசிட்டு இருக்காப்ல. அப்படியே அரசன் நாளைக்கு காலையில புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. மறுநாள் காலையில டென்மார்க் அரசன் ஸ்வைனோட தலைமையில ஒட்டுமொத்த படையும் இங்கிலாந்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவங்க போற வேகத்துல இங்கிலாந்தோட நார்த் பகுதியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 5 நகரத்தை ஈஸியா கைப்பற்றிட்டு அதுக்கு மேலையும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே போய் வேகமா எல்லா ஊரையும் கைப்பற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இடையில இங்கிலாந்தோட சென்ட்ரான தொழில் நகரமான லண்டனுக்கு போய் நிப்பாட்டுறாங்க. லண்டன்ல அவங்களோட வேகம் கம்மியாகுது. அப்படியே அந்த லண்டனை தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த கப்பல் வர்றதுக்கு நடுவுல ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கிலாந்துக்காரவங்க. அந்த பாலத்துக்கு மேல ஒரு வீரன் நின்றுருக்கான். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டென்மார்க் கப்பல்கள் நின்றுருக்கு. அப்படியே அவன் கையில வச்சிருக்க ஒரு கோடாரை எடுத்து சர்ன்னு விடுறான். அது என்னன்னா சரு சுத்தி போய் ஏகப்பட்ட பேர் தலையை வெட்டிக்கிட்டு ஏகப்பட்ட பேருக்கு காயத்தை கொடுத்து போய் குத்தி நிக்குது. யாரான்னு பார்த்தா தோருக்கள் தான் அடிச்சிருக்கான். நம்ம தோர்ஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அப்படி எரிஞ்சிட்டு தோருக்கள் ஒரு சிரிப்பை போடுறாப்ல, இப்போ வாங்கடா எவனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.